ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பாத யாத்திரை போனது தான். பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து திருச்செந்தூருக்கே வந்துட்டு எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு பாத யாத்திரை போவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு போனோம். ஸோ இங்கே ஆத்தூரில் பார்த்திங்கன்னா காலையில் 7:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே மாலை போட்ட சுவாமிகள் எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஆத்தூரில் வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி பிடிச்சிருப்பாங்க. அந்த மண்டபத்தில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தார். ஸோ நாங்கள் வந்துட்டு ஆத்தூரில் வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆத்தூரில் இருந்த ரூம். அதில் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. ஸோ என் பொண்ணு வந்து அங்கே தான் வந்து விளையாடிட்டு இருந்தா. ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டு ஒரு 3 o'clock கிட்ட நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மாலை போட்டவங்களாம் வந்துட்டு அவங்க குரூப்பாக தனியாக வந்து நடந்துட்டு வருவாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுடைய விருப்பம் தான் வந்துட்டு குரூப்போடய நடந்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு டைம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம தனியாகவும் நடந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அவங்க கூட வந்தால் லேட் ஆகும் அப்படின்றனால நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் இருக்கும். இந்த சர்ச் வந்துட்டு நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த இடத்த ரீச் பண்ணாலே போதும், நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற ஒரு வைப் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். நாங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் மட்டும் தான் நடந்து வந்தோம். பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரல. ஏன்னா அவங்களால நடக்க முடியாது அப்படின்றனால எங்கள் அம்மா அப்பா கூட அனுப்பியிருந்தோம். அவள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கடலில் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அங்கே எடுத்த பிக்சர் தான் இது. நாங்கள் ஒரு 3 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். பட் போகிற வழியில் வந்துட்டு ஒரு இடத்துல டீ குடித்தது அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகி திருச்செந்தூர் ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ரூம் வேறு புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்துட்டு சுவாமிகள்லாம் அழகு குத்திட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சீன் தான் இப்போலாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நல்லபடியாக நாங்கள் நைட் சாமி கும்பிட்டுட்டு ரூம் போயிட்டோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு கடலில் குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்தோம். வரும்போதே பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு யானை வந்துட்டு ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அப்போயும் க்ரௌடாக தான் இருந்துச்சு. கடல் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா முந்திலாம் வந்துட்டு திருச்செந்தூர் கடல் பார்க்குறதுக்கு ப்ளூவாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ தூத்துக்குடியில் நிறைய மழை பெஞ்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் கடல் வந்துட்டு ரொம்பவே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே கலங்கலாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டு
கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பாவும் பொண்ணும் தான் வந்துட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு எப்படி குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரையில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடலில் ஆனந்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தாங்க கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் வந்துட்டு சாமி அதாவது மூலவர் முருகனை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தேவனையோட பல்லக்கில் தூக்கிட்டு போகிற காட்சி வந்துட்டு எங்களுக்கு பார்க்குறதுக்கு கிடச்சிச்சு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எங்களோட நீங்களும் இந்த பாத யாத்திரை வீடியோவை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching, friends.